Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ESC pharmacist ரிசல்ட் வந்துகிட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதுல வந்துகிட்டு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அண்டு எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு, நீங்க வரல உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ரிசல்ட் மூலம் நிறைய வந்துகிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். ஓகே, அது என்ன அப்படின்றத வந்துகிட்டு இந்த வீடியோ மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் வந்துட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் யார் வந்துட்டு எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒன் பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த வெப்சைட்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சரிங்களா கைஸ், நீங்க எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவோட எண்டுல நீங்க எப்படி படிக்கணும், எதுல வந்துகிட்டு எல்லாருமே வந்துகிட்டு மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறவங்க. ஆக்சுவலி ESA pharmacist 2019ல முடிஞ்சிச்சு அண்ட் 2023ல முடிஞ்சிருக்கு. இன்னி ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல வந்துட்டு எக்ஸாம்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்காண்டி இப்ப இருந்தே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டிங்ல வந்து உங்களுக்கே தெரியும். சரிங்களா கைஸ்? ஸோ ஓகே கைஸ், SC வந்துட்டு எவ்வளவு மினிமம், அதாவது இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செப்பரேட் பண்ணி எக்ஸாம் வச்சாங்க. அதாவது ஒரே நேரத்துல தான் டெஸ்ட் 1 வந்துட்டு எதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபார்மா நாலேஜ் அண்ட் பேப்பர் 2 வந்துட்டு ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் எபிலிட்டி. அது வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பேப்பர் 2ல வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா, மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் 35 மார்க்ஸ் வந்துகிட்டு தேவை. யாரு அப்படின்னு சொன்னா எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 100க்கு 35 மார்க் எடுக்கணும். எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 35, ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 40 மார்க், யூஆர்ஆ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 45 மார்க்ஸ் அண்ட் பிடபிள்யூ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 30 மார்க் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 35 மார்க். அதாவது 100 மார்க்ல நீங்க இவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா டெஸ்ட் 1ல நீங்க குவாலிஃபை. அதே இது டெஸ்ட் 2ல, அதாவது பேப்பர் 2ல ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அரித்மெட்டிக் இந்த மூணையும் சேர்த்து நீங்க வந்து எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 17.5 மார்க் எடுக்கணும். நீங்க எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு சொன்னா 50 மார்க்குக்கு. ஓகே, ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 20, யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 22.5, பிடபிள்யூடியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 15, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 17.5. ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே மினிமம் குவாலிஃபை மார்க் இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ரிசல்ட் எழுதினவங்களும் சரி எழுதாதவங்களும் சரி ஜெனரலா வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ இப்போ குவாலிஃபை மார்க் கொடுத்துட்டாங்க. அனதர் ஒன் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் வந்துட்டு டெக்னிக்கல்ல நான் வந்து நிறைய மார்க் எடுத்துட்டேன், இதுல வந்துட்டு மார்க் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா லிஸ்ட் வந்துட்டு விட மாட்டாங்க. லிஸ்ட் வந்துட்டு இன்னும் விடல, லிஸ்ட் வந்துட்டு விட்டா அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோஸ் வந்துட்டு அது வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா போடுறேன். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு கைடன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஹைலைட் பண்றேன். ஓகே, இங்க வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டு, அதாவது அவங்க வந்துகிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுடைய நேம் வந்துட்டு சர்ச் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே வந்துட்டு அதுலயே வரும். சரிங்களா, அந்த பிடிஎஃப் வந்துட்டு எப்படி வந்துட்டு எடுக்கிறது அப்படின்னு சொன்னா ESC வெப்சைட்லயே வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு சர்ச் பண்ணணும் தேவையில்ல, நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு பிடிஎஃப் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, அதுல வந்து மொத்தம் வந்துகிட்டு ஒரு இந்தியா லெவலில் வந்துட்டு மொத்தம் எத்தனை பேர் ஒரு ஃபார்மசிஸ்ட் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது 1ல இருந்து கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்றேன், கடைசி கீழே போயிடுறேன். ஓகே, 38,000 பேர் வந்துட்டு எழுதுறாங்க ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு. ஓகே, இதே மாதிரிதான் வந்துகிட்டு வேற எந்த ஒரு சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை பேர் காம்படிஷன் வருவாங்க. ஓகே, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இனி படிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, இனி படிச்சு முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, 38,000 பேர் எழுதுறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்துட்டு போவோம். ஓகே, தமிழ்நாடு ரீஜனா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ரீஜன்ல நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி விட்டுருந்தாங்க. அதுல வந்துட்டு மொத்தம் எத்தனை நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க, மொத்தம் எத்தனை போஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தம் 4 போஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு. அதுல வந்துகிட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்துட்டு எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா 3 போஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு.
எஸ்சிக்கு வந்துட்டு எத்தனை பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருந்துச்சு. ஓகே, அதாவது மொத்தம் 4 போஸ்ட் தான். அந்த 4 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் காம்படிஷன் இருக்காங்க. ஓகே, அதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பார்க்கணும்ல. ஸோ அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நேம் வந்துட்டு சர்ச் பண்றதுக்கு என்ன பண்ண அவங்களே வந்துட்டு ஒரு கீ கொடுத்தாங்க. Ctrl+F சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. எஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ஓகே, Ctrl+F கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நேம் வரும். அந்த நேம்ல வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஓகே, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இதுல வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தமிழ்நாடு நிறைய பேர் இருக்கனால வந்துட்டு லோட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா விட்டுருங்க. நேம் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். ஓகே, தமிழ்நாடு டெலிட் பண்ணிருங்க. இங்க வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு தமிழ்நாடுக்கு வந்து டைரக்டா வந்து போயிடுறேன். ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தனால வந்துட்டு எனக்கு அந்த இடம் இங்க ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் அங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு வந்துடுறேன். ஒரு 1 minute guys. ராஜஸ்தான். ஓகே, இப்போ வந்து தமிழ்நாடு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆக்சுவலி வந்து மொத்தம் 4 போஸ்ட் தான் அவைலபிளா இருந்துச்சு. அந்த 4 போஸ்ட்டுக்கு வந்து இப்போ எத்தனை பேர் வந்துட்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து 35,518வது நபர் சீரியல் நம்பர்ல இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மொத்தம் எத்தனை பேர் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க நான் வந்து கால்குலேட் போட்டு வச்சிருக்காங்க. 35,518 சீரியல் நம்பர்ல இருந்து 36,596 வரைக்குமே நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ டோட்டலா வந்துட்டு 1028 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் எழுதிருக்காங்க. எத்தனை போஸ்ட்டுக்கு? 4 போஸ்ட்டுக்கு. ஓகே, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் எழுதுறாங்க. எழுதி இதுல இருந்து என்ன நடக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கெயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அந்த 1078 பேருக்கு வந்துட்டு என்னோட கங்க்ராச்சுலேஷன். வேலை கிடைக்குதோ இல்லையோ அது செகண்டரி. ஓகே, எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஓகே இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது எழுதாதவங்க கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகே, 35,518 இருந்து மொத்தம் 1078 பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, இனி இந்த கால்குலேட்டர் நமக்கு தேவையில்ல. இதை வந்து என்ன ரைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ டெக்னிக்கல்ல நமக்கு வந்துட்டு மினிமம் மார்க் வந்துட்டு எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 30 மார்க் எடுக்கணும். அதாவது பிடபிள்யூக்கு. ஓகே, இதே வந்துட்டு பேப்பர் 2ல வந்துட்டு மினிமம் மார்க் 17.5 யாருக்கு அப்படின்னு சொன்னா எஸ்சிக்கு அண்ட் எஸ்டிக்கு. ஓகே, அப்போ நம்ம மினிமம் மார்க் வந்துட்டு 17.5 வச்சு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அதிகமா இருக்காங்களோ அப்போ எத்தனை பேர் வந்துட்டு குவாலிஃபை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்துட்டு சர்ச் பண்றேன். இங்க வந்துகிட்டு இல்ல, இங்க வந்துட்டு இல்ல. ஓகே, இங்க வந்துகிட்டு 33.75 ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து என்ன பண்றேன் இருந்தாலும் ஒரு ரீசெக்கிங் பண்றேன். ஓகே, இப்போ 33.75 மார்க். ஏன் வந்து நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா 33.75 மார்க் 33.75 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, 50 மார்க் கிட்டத்தட்ட 34 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது யாரு அப்படின்னு சொன்னா ரூபேஷ் கண்ணன் பெருமாள். அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, நானும் வந்துட்டு இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட் எழுதுறேன். என்னால வந்துட்டு அந்த ஆப்டிடியூட் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னால ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஓரளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா நான் அதை படிக்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து 33 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்லா ரீட் பண்ணிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் பட் அவங்க வந்துட்டு எதுல வந்து மார்க் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா டெக்னிக்கல்ல வந்து மார்க் விட்டுட்டாங்க. ஓகே, பட் வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க பார்ட் பில நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 46 + 33 இது டோட்டல் வந்து எவ்வளவு சொன்னா 79.75. ஓகே, இந்த 33.75 அப்படின்றது எதோட மார்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏபிசி. ஓகே, அதாவது நாங்க வந்து டிரா பண்றோம் 1 minute. இங்க வந்துகிட்டு 1.25 அண்ட் 18.75 அண்ட் 13.75 இந்த 3 கேட்டகரியோட சேர்ந்த மொத்த மார்க் தான் 33.75. சரிங்களா? இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு பெர்சன் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லிஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னா ரூபேஷ் கண்ணன் பெருமாள். அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில வந்துட்டு மேக்சிமம் மினிமம் மார்க் வந்து எவ்வளவு சொன்னா 40 மார்க் தான். சரிங்களா? டெக்னிக்கல்ல அதாவது ஃபார்மா ஓரியன்டட் கொஸ்டின். அப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து எத்தனை மார்க் அப்படின்னா 20 மார்க் தான். சரிங்களா? அப்ப இதுல ரெண்டுமே பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஓகே, இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பார்க்க போறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஓகே, இங்க இல்ல 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 இல்ல
11.75 ஓகே இல்ல இல்ல 10.75 2.75 இல்ல 4.75 7.75 ஓகே இல்ல இல்ல ஓகே அடுத்து வந்துட்டு இங்கே இல்ல ஓகே அடுத்து வந்துட்டு 4.25 0.25 ஓகே 11.25 2.75 ஓகே இதுல இல்ல ஓகே அடுத்து வந்துட்டு இதுலயுமே இல்ல ஓகே அடுத்து வந்து 1.25 0.9 9.25 3.75 3.25 இதுலயுமே இல்ல ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து 8.11.25 அதாவது 10 மார்க் வந்துட்டு மேல எடுத்தனாவே அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க அர்த்தம் அந்த அளவுக்கு வந்துட்டு இதா இருந்துச்சு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு யார் வந்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா பிரசன்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பர்சன் வராங்க அவங்க வந்துட்டு எஸ்சி கேட்டகரியில இது வரைக்கும் நம்ம யாருமே பார்க்கல அன்ரிசர்வ்ல வந்து பார்த்தோம் இதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபார்மா ஓரியன்டட்ல வந்து 30 மார்க் தான் எடுத்திருக்காங்க ஓகே ஆனா வந்துட்டு பாஸ் மார்க்கே வந்துட்டு 30 மார்க் தான் அவங்களுக்கு வந்துட்டு லக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது 30 மார்க் கரெக்டா எடுத்திருக்காங்க சரிங்களா ஆனா பட் ஜெனரல் நாலேஜ்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க 25.7.5 25.75 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லிக்கிறேன் இதோட மார்க் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மூணோட மார்க் தான் வந்து என்னது அது ஓகே அது வந்துகிட்டு டோட்டல் மார்க் 50.75 ஓகே இப்போ எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீட்டு அப்ப அந்த ஒரு சீட் வந்து இவங்களுக்கு போயிடும் அதாவது அக்கார்டிங் டு இது வரைக்கும் ஓகே அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஸ்வர்யா இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்துகிட்டு எஸ்சி கேட்டகரி தான் ஃபார்மா ஓரியன்டா இருக்கிறது வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 48 மார்க் அண்ட் இதுல வந்துட்டு எப்படி சொன்னா 21.5 சரிங்களா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எஸ்சி கேட்டகரி தான் அவங்க வந்துட்டு ஜெனரல் நாலேஜ்ல வந்து நிறைய மார்க் வந்து வச்சிருந்தாங்க பட் வந்துட்டு எதுல வந்துட்டு மார்க் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபார்மா ஓரியன்டட் கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து மார்க் இல்லை ஸோ டோட்டலா வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு எஸ்சி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஸோ அந்த எஸ்சி கேட்டகரியில வந்துட்டு இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த சீட்டு போகும் இது வரைக்கும் ஓகே அடுத்து வந்து யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சிருவோம் ஓகே இல்ல இல்லை இல்ல அடுத்து வந்துட்டு இல்ல இல்லை இங்கேயும் வந்துட்டு இல்ல தமிழ்நாடு இங்கே மொத்தம் 1000 பேர் செக் பண்ணணும் ஓகே இதுலயும் வந்துகிட்டு இல்ல இங்கே 6.75 1.25 இதுல இல்ல ஓகே அண்ட் தமிழ்நாடு இதுல இல்ல இதுல இல்ல 1.7.5 2.5 ஓகே இல்ல இதுலயுமே இல்ல இதுல இல்ல 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 ஓகே இதுல இல்ல ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டு இதுலயுமே யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் தமிழ்நாடு 2.25 8.25 3.75 ஓகே 2.25 ஓகே 5 1.25 இல்லை 1.5 0.000 ஓகே தமிழ்நாடு 3.25 1.25 இல்ல இங்கே இல்ல அடுத்து வந்துட்டு இங்கேயுமே இல்ல ஓகே இங்கேயும் வந்துட்டு இல்ல இங்கேயும் வந்துட்டு இல்ல இல்லை அப்போ இங்க வந்துட்டு இதான் வந்துட்டு என்னது ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ 1000+1000 வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் தான் ஆனா மொத்தம் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 4 சீட்டு ஓகே அவங்க கொடுத்திருந்ததே 4 சீட்டு தான் அப்ளை பண்ணது வந்துட்டு 1000 பேர் ஓகே 4 சீட்டுக்கா 1000 பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கு இருந்தோம் ஆனா ரிசல்ட் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 4 சீட்டை கூட நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபில் பண்ண முடியல அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்மா ஓரியன்டா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் எது ஓரியன்டா நம்ம வீக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் அர்த்தமெட்டிக் எபிலிட்டி இதுதான் வந்து நான் வந்துட்டு ஃபைனல்ல வந்து சொல்லிக்கிற விரும்புறேன் ஓகே அதாவது நீங்க எந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் எழுத போறதா இருந்தாலும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெனரல் அவேர்னஸ் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அர்த்தமெட்டிக் மீனாக இருக்கணும் சரிங்களா அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் அந்த 4வது சீட்டு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த 4வது சீட்டு வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி இது வந்து பேக்லாக் வேகன்சியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே இது வந்துட்டு மீதி அடுத்த மார்க்கு வந்து யாராச்சும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இது வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு பேக்லாக் வேகன்சி வந்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொன்னா இப்போ இந்த வருஷம் நாங்க வந்துட்டு நோட்டிபிகேஷன் விட்டோம் யாருமே அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணல அப்போ இந்த நோட்டிபிகேஷன் மீன்ஸ் இந்த போஸ்ட் வந்துட்டு அடுத்த இயருக்கு வந்துட்டு போறது அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நீங்க ஃபார்மா ஓரியன்டா வந்துட்டு நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும் சரி
நீங்க ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ஜெனரல் அர்த்தமெட்டிக் எபிலிட்டில வந்துட்டு நம்ம ஃபார்மா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் வந்துட்டு நமக்கே தெரியப்படுத்துது. சரிங்களா கைஸ்? நீ அடுத்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் இந்த மூணை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கவர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 பேத்துல ஒரு ஆளா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வரலாம் கைஸ். இஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கன் என்ன பண்ணிக்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும் கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.